அன்புள்ள கடகராசி அன்பர்களே வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் இதுவரை தங்களுக்கு விரய ராசியில் இருந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பவர் தங்களுடைய ஜென்ம குருவாக வருகிறார். ஜென்ம குரு வனவாசம் என்போம். இடமாறி போவது, கணவன் மனைவி பிரிந்து உத்தியோகத்திற்காக பிரிதல், இல்லை சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து செல்தல். ஆனால் ஜென்ம குரு சிறு சிறு உடல் உபாதைகளை கொடுப்பார். அவருடைய 5ஆம் பார்வை தங்களுடைய 5ஆம் இடமாகிய விருச்சிக ராசியை பார்ப்பதால் பிள்ளைகள் நன்றாக இருப்பர். பிள்ளைகள் தங்களிடம் சமரசமாக இருப்பர், நல்ல உறவில் இருப்பர், சொன்ன பேச்சை கேட்பர். 7ஆம் பார்வையாக தங்களின் கலஸ்திரஸ்தானத்தை பார்ப்பதால் கணவர் அன்பாக இருப்பார். 9ஆம் பார்வையாக பிதாஸ்தானத்தை பார்க்கிறார். தந்தையார் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆக கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம குரு. 2இல் கேது, 8இல் ராகு, 9இல் சனி. 9இல் உள்ள சனி பகவானை குரு பார்ப்பது சிறப்பு. தொழிலில் சிறப்பு அடைவேன். வியாபாரிகளுக்கு லாபம் பெருகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். வீடு வாங்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு வாங்கலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை தாங்கள் நல்ல விலைக்கு விற்பீர்கள். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு. அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட், தரகு, கமிஷன் ஏஜென்ட்டுகளுக்கு லாபம் பெருகும். உத்தியோகத்தில் உழைப்பு அதிகமாக இருக்கும். பிறர் வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகலாம். 2இல் கேது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் கணவருடன் பேசும்போது சற்று அமைதியாக பேசுங்கள். வார்த்தைகளில் கவனம் தேவை. 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். வியாபாரிகள் அகலக்கால் வைத்தல் கூடாது. இன்னும் சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். கடன் வாங்குதல் கூடாது. ஜாமீன் கொடுக்கக்கூடாது. பிள்ளைகளால் நல்ல உறவு மேம்படும். இதுவரை பகைமை பாராட்டிய பிள்ளைகள் தேடி வந்து அன்பாக இருப்பர். பங்காளிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். ஆக குரு பெயர்ச்சி விரய குருவுக்கு ஜென்ம குரு பரவாயில்லை. உடல் நலனில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள். சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்திப்பது நல்லது. வியாழக்கிழமைகளில் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை சென்று தரிசியுங்கள். 2 நெய் தீபம் ஏற்றுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.